ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இஸ் இட் ஆல் ரைட் டு பிக் அப் கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் அப்படின்ற ஜாப்பனீஸ் சீரிஸோட எபிசோட் 15 தான் இன்னைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வழக்கு போல் சொல்லக்கூடிய அதே டைலாக் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மாட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன நியூஸ்லாம் லைக் பண்ணுறவங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லிவிடுங்க. தென் வழக்கு போலவே இந்த எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றதால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம பேசி டைம் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Is it wrong right to pick up a girl's in attention? Season 4, Episode 15. Hey Leon, நீ மறுபடியும் கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? இப்போ என்னப்பா பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆலிஸ். ஓ அப்படியா? ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ பாவம், நோபல் எல்ஃப் லியோன் நின்னத்துலேருந்தே தோகுறா. எப்பத்துலேருந்து இப்படி ஒரு சோம்பேறி குழந்தையா மாறினான்னு தெரியலையே. காக்கியா, நான் போட்டு சோம்பேறிலாம் கிடையாது. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி நான் தோகப்பல முளைச்சு தான் இருந்தால் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்படியா? ஆனால் அதில் நம்புற மாதிரி இல்லையே. இவளுக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாளுங்களா? ஹேய் கமான் காக்கியா, நீ எதுக்காக லியோன் இப்படி கலாச்சிட்டு இருக்க? நீ சொல்கிற மாதிரி அவள் தோங்கலாம்ல. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, லியோன் யாருக்கும் விழுந்துட்டான். அதனால தான் அடிக்கடி அவன் நினச்சி கனவு காண ஆரம்பிச்சிடறா. எதை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஹே லைலா, எதுக்கு அப்படி சொல்கிற? ஓ அதான் மேட்டரா? ஏதா லியோன், யார் அந்த பையன்? ஆலிஸ் நீயுமா? என்ன எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கிட்டீங்களா? ப்ளீஸ் ஆலிஸ், இவங்களை என்கரேஜ் பண்ணாத. சரி சரி சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நமக்கு இப்போது இன்னொரு முக்கியமான வேலை வந்திருக்கு. இது இன்னொரு பழியா? ஆமாம், ஆக்சுவலாக கில்லாண்டு கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த யூனிட்ஸை சேர்ந்தவங்க திரும்ப ஃபோன் லோவர் ஃப்ளோர்ஸில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த ருத்ரா ஃபேமிலியாக சொல்கிறேன். ஆமாம், அவைகளே தான். ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த 27th floor அவங்களால நடந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவனுங்க எல்லாத்தையுமே லோவர் ஃப்ளோர்ஸில் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், ஆனால் அந்த விஷயம் தான் கில்டுக்கு தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனை. கடைசியில் லோக்கி ஃபேமிலி தானே எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வச்சாங்க. ஆனால் என்ன, அவனுக்கு தான் தப்புச்சிட்டானுங்களே. சொல்லப்போனால் அந்த இடத்துல லோக்கி ஃபேமிலி கூட நாமளும் இருந்திருக்கணும். ஏன்னா லோக்கி ஃபேமிலி அளவுக்கு நம்ம கிட்டே ஸ்ட்ரென்த் அண்ட் பவர்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு அவங்களை ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். நான் தான் மிஸ் பண்ணிட்டோம். சரி, அப்போ வேணா அவங்க தப்பிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ அவங்களால தப்பிக்க முடியாது. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நாம் லோவர் ஃப்ளோர்ஸில் ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒருவேளை அவங்கள கண்டுபிடிச்சி கில்லை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதனால தான் நமக்கு செலிப்ரேஷன் இருக்க போகுது. என்ன சொல்கிறீங்க? ஆலிஸ், நீ சொல்கிறது கேட்கும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் இங்கிலாந்துக்கு ஜெயிலில் போட நான் அவளை காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் கைஸ், ஒரு வேளை அந்த 27th floor நடந்த மாதிரி இப்போ நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனும் ஏன் ட்ராப்பாக இருக்கக்கூடாது? சரி, அப்படி தான் இருக்கட்டுமே. அவனுக்கிட்ட தான் ட்ராப் செட் பண்ணாலும் ஆஸ்திரேலியா ஃபேமிலி அவங்க ட்ராப்பை ஈஸியாக பிரேக் பண்ணிடுவாங்கன்றது அதுக்கு புரிஞ்சுக்கணும். அதனால அவங்க ட்ராப்பை பிரேக் பண்ணி அவங்க நம்ம கேப்சர் பண்ணுறோம். என்ன சொல்கிறீங்க? சரி ஆலிஸ், நீ சொல்லிட்டா, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை, கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அந்த ருத்ரா ஃபேமிலியை கேப்சர் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் அவங்க எங்கே போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இப்போ நம்ம ரியா ஒரு ட்ரீமில் பார்த்துட்டு இருக்கா. இல்லை இல்லை இல்லை, யாரும் அந்த இடத்துக்கு போகாதீங்க. அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் இருக்கு. நீங்களே அந்த இடத்துக்கு போனால் இறந்துருப்பீங்க. நான் சொல்கிறத கேளுங்க. காகியா, லைலா, நேடு, நிஸ், ஆஸ்டா, ரைனா, சில்டி, ஹிஸ்கா, மாரியல், ஆலிஸ், யாரும் போகாதீங்க ப்ளீஸ்ன்னு அவள் கனவுல புலம்பிக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரமாக தூங்கிட்டாங்க. ஆனால் இவங்கள ஒரு குழந்தை மாதிரி தூங்கி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. ஆலிஸ் போகாதன்னு அவள் ட்ரீமில் புலம்பிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ கேட்க, ஏதோ கனவு கொண்டுட்டு இருக்காங்க போலன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஸ்கல்ஷிப் மான்ஸ்டர் வந்துடுது. ஆனால் இந்த பாட்டி பொண்ணு தான் வந்திருக்கு. கிட்டப்பா பொண்ணை பொசிக்கிறேன்னு அதை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க. அப்பர் ஃப்ளோர்ஸில் இருக்கிற மான்ஸ்டர்ஸை விட டீப் ஃப்ளோர்ஸில் இருக்கிற மான்ஸ்டர்ஸ் ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருக்குது. அதனால எல்லாத்துக்கும் ரெடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. அப்போ அந்த ஸ்கல்ஷிப் மான்ஸ்டர் அவனை அட்டாக் பண்ணாமல் போயிடுது. என்ன போயிடுச்சு? சரி, போனதும் நல்லது தான். அப்போ தான் ரியா பலா என்ன கொஞ்சம் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அட, இந்த இடம் என்னப்பா இவ்வளோ பள்ளமாக இருக்குது? அதான் போய் எனக்கும் தெரியல. இங்கேருந்து விழுந்தா பல்லு கூட தெரியாது போல். எப்போத்துலேருந்து இவ்வளோ பெரிய பள்ளம் உருவாச்சுன்னு தெரியலையே. இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த இடத்த எப்படி நான் பார்த்ததில்ல. அப்படின்னா இந்த இடத்த அந்த ஃப்ளோர் பாஸ் தான் அட்டாக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். எது அந்த ரெக்ஸ் மாஸ்டர் சொல்கிறேன்? எஸ், அதே தான். ஆனால் அதுவே இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்குன்னா அது அட்டாக் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்தவங்களோ கண்டிப்பாக சேர்த்து போயிருக்கணும். அவங்க பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எது அப்படியா? அது சரி, அப்படின்னா அந்த ஃப்ளோர் பாஸ் எங்கே போயிருக்கோ? என்ன, அதோட வேலை முடிஞ்சதோ கிளம்பியிருக்கோ? அப்படியா? சரி சரி, அந்த டாபிக் விட்ட முதல்ல வெளியே பாருங்களா. இதை பாருங்கள், அது இந்த இடத்துல தான் அட்டாக் பண்ணியிருக்கு. 27th floor இல்லையே. நவரியா 27th floor இருக்கிறதானு கேள்விப்பட்டோம். ஸோ முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு போய் அவளை எப்படி காப்பதுன்னு மட்டும் யோசிப்போம். இப்போ நம்ம அடுத்து என்னப்பா பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்கிற டேமேஜை பார்த்தா இந்த இடத்துல பெருசாக மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் நம்ம 27th floor போனோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கீழே போகணும். எது கீழேயா? அது சரி, எப்படி நம்ம போகிறது?
என்ன இங்கேருந்து குதிக்க வேண்டியதா? எது குதிக்கணுமா? என்ன விளாட்றீங்களா? இங்கேருந்து விழுந்தா கண்டிப்பாக பொழைக்க மாட்டோம். அட எதுக்காகப்பா பயப்படுற? என்னோட பெரிய அண்ணன் ஒரு வாட்டி இந்த இடத்துக்கு வந்து இங்கேருந்து குதிச்சிருக்கானா? அதுவும் இங்கேருந்து குதிச்சு அங்கே இருக்கிற மலைகள்லாம் பூச்சி பூச்சி அப்படியே ஈஸியாக தப்பிச்சிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதே மாதிரி நாமளும் இங்கேருந்து குதிக்கலாம். என்ன சொல்கிறீங்க மியோ? எதை? அடி பாவி, கீழே போகிறதுக்கு பிளான் சொல்லுவேன்னு பார்த்தா ஒரேடியாக மேலே போகிறதுக்கு பிளான் சொல்றியே. இவ சொல்கிறது ஒரு நல்ல ஐடியா தான். இங்கேருந்து குதிச்சோன்னா நம்ம சீக்கிரமாக கீழே போயிடலாம். அதே சமயத்தில் ஸ்லிப் ஆனால் என்ன ஒரு 5 எலும்பு ஓடியும். எது 5 எலும்பா? சரி அப்படின்னா ஓகே தான். சரி எல்லாருக்கும் ஓகேனா எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? பகு குச்சி விளையாடுவோம். கெட்ட ஸ்பிரிட்னு எடுத்தோன்னே தானே ஜம்ப் அடிக்க அவளை பார்த்து மற்றவங்களும் ஜம்ப் அடிக்கிறாங்க. அடச்சா என்னடா அது சாவடிக்க வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னும் எவ்வளோதான் இருக்குங்கன்னு தெரியலையே. காயஸ் உங்கள் பின்னாடி உங்கள் சைடில் இதை பக்கம் நிறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. இது கூட சண்டை போட்டால் கண்டிப்பாக நம்ம நினைச்சு தான் வேஸ்ட் ஆகும். அதனால என்கிட்ட ரெடி இருக்குன்னு ரோஷி அந்த மாஸ்டர்ஸ்க்குலாம் எட்ட இருக்கிற மாஸ்டர் கண்ணில் அம்பா விட்டுறேன். ஓகே செட்டோட கண்ணை பொழந்துட்டேன். இதான் நம்ம சான்ஸ் வாங்க போடிடுவோம் ரோஷி சொல்ல. அதுங்க டிஸ்ட்ராக்ட் ஆன சமயத்தில் இவங்க அங்கே தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. ஏப்பா என்னப்பா அது இந்த 26th ஃப்ளோருக்கு வந்தது நிறைய மோஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இதுவும் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தா எங்கத்துலேருந்து நம்ம பெல்லை கண்டுபிடிக்கிறது. இதை பாருங்க டாப்னே, நீங்கள் இதுக்கெல்லாம் சளைச்சி போகக்கூடாது. நம்ம மாஸ்டர் பெல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அவரை கண்டுபிடிக்காம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. கடைசி வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டேங்க போல. சரி அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட வேறு எதனா பிளான் இருக்கா? ஒரு பிளானும் இல்லை. நம்ம பெல்லை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியதான். எது அப்படியாப்பா? ஆமாம், அதை தவிர்த்து நமக்கு வேறு வழி இல்லை. அப்படியே நம்ம திரும்பி போகணும்னு நினச்சாலும் 24th ஃப்ளோரில் ஏற்பட்ட டேமேஜுக்கு அது எப்படியும் இந்நேரத்துக்கு ரிப்பேர் ஆகாது. ஸோ அது ரிப்பேர் ஆகிற கேப்லாம் நம்ம பெல்லை கண்டுபிடிச்சிட்டு அவனை ரெஸ்கியூ பண்ண கையோட அப்படியே D4ல் இருக்கிற அந்த சேஃப்டி பாயிண்ட்டுக்கு போயிடும். அந்த இடத்துக்கு போயிட்டா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே பிளான் ஹிதா அப்படின்னு சொல்லி ஐஷா பேசிகிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இன்னும் பிரச்சனை முடியலன்னு சொல்லி கசண்டா கவலைப்பட்டுட்டு இருக்க. அப்போ சொன்னா தண்ணிக்குள்ளேருந்து கிளப்பின்ற மொத்தம் கிளம்பிட்டு வந்து நிற்கப்போ இது கிளப்பியா? அதான் இது 27th ஃப்ளோர் மான்ஸ்டர் ஆச்சு. இது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காக உடனே ஒர்க்கும் அந்த மான்ஸ்டரை கொள்றா. அதை கொண்டு அடுத்த செகண்ட் இன்னும் நிறைய மான்ஸ்டர் கிளம்பிட்டு வந்து நிற்க இங்கேருந்து தப்பிச்சு ஒன்றுன்னு சொல்லி அவங்களும் அங்கேருந்து ஓடனா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இன்னும் நிறைய மான்ஸ்டர் இருக்குது. ஏன்னா விளாட்றீங்களா? இது எல்லாமே 27th ஃப்ளோரில் இருக்கிற மான்ஸ்டர்ஸுங்க. இதுங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுங்க? அதை நீ போய் டஞ்சன்கிட்டே கேளுன்னு சொல்லி ஐஷாவும் மற்றவங்களும் அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கு? அந்த ஃபைட்டில் ஒரு மான்ஸ்டர் நம்ம க்ரோஸாகவே அடிச்சு போட்டு எடுத்து அவனும் சோத்தில் அடிச்சுட்டு கீழே அவனுக்கு கிறிஸ்டல் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஓர் கிடைக்குது. அதை அவன் பார்த்துக்கிட்டு இருக்க சீல் மாறிக்கிற மான்ஸ்டர் அவனை அட்டாக் பண்ண ரொம்பவே க்ளோஸாக வந்துட அந்த டைமிங்கில் நம்ம ஐஷா அந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளி நம்ம க்ளோஸாக காப்பாத்துறா. இங்கிலீஷ் என்ன பேடுக்கு பார்த்துட்டு இருக்க சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகவோ உடனே நம்ம க்ரோஸாவோ அந்த ஓர் மெட்டீரியலை எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து கொண்டு ஆரம்பிச்சிடறான். ஸோ இப்படி அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வர எல்லா மான்ஸ்டர்ஸாக வடிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க ஓடிக்கிட்டு இருக்க கொஞ்சம் தூரம் போனதுமே யாரோ கத்தார் சத்தம் கேட்குது. மாஸ்டர் ஒர்க்கு யாரும் அட்வென்ச்சர் நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லவும் ஒர்க்கவும் முன்னாடி போய் அங்கே இருக்கிற மான்ஸ்டர்லாம் போட்டு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஸ்வீட் மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் யாரையோ பிடிச்சி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு மற்றவங்களும் வந்துடுறாங்க. உடனே நம்ம ஒர்க்கவும் அந்த ஸ்குவிட் மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளி அங்கே மாட்டிட்டு வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ இவன் யாரான்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, அந்த போரஸ் பயபுல தான். மிஸ்டர் போரஸ் நீங்களா? எஸ்டிஆர் ஃபேமிலியா? நீங்கள் தானா? ரொம்ப தேங்க்ஸுப்பா. அது சரி போரஸ், என்ன நீ மட்டும் தனியாக இருக்க? மற்றவங்களாம் எங்க? அவங்க யாருமே இல்லை. அவங்க எல்லாருமே கொண்டுட்டாங்க. ஒருத்தரை கூட உயிரோட வரல. எல்லாரையுமே கொண்டுட்டாங்க. இது எல்லாரையுமேப்பா? போரஸ் என்ன சொல்கிறீங்க? அவங்களாம் ஹை லெவல் அட்வென்ச்சர்ஸ் எல்லாரையும் எப்படி என்னால் அதை நம்பவே முடியல. அப்படின்னா எல்லாருமே விண்டுகளே தான் கொண்டாலா? இல்லை அவள் கொல்லலை. இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஏதோ ஒரு மான்ஸ்டர் திடீர்னு வந்து எல்லாருமே கொல்ல ஆரம்பிச்சது. இது வரைக்கும் அப்படி ஒரு மான்ஸ்டரை நாங்கள் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு வேகம், அப்படி ஒரு கொலவரி, இவ இறக்கமே இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் ரொம்பவே கொடரமாக கொண்டுச்சு. மிஸ்டர் போரஸ் அப்படின்னா மாஸ்டர் பெல்லுக்கு என்னாச்சு? மன்னிச்சிருங்க, அவனாலையும் அதுக்கிட்ட தப்பிக்க முடியல. இது அப்படின்னா ஆமாம், அது அவன் கையை வெட்டினதுக்கப்புறம் அவன் கழுத்தில் விழுந்து அடிக்கி கண்டிப்பாக அவன் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் இறந்தா போயிருக்கணும். இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க. இது நான் போய் சொல்கிறேன்னா? நான் எதுக்காக போய் சொல்லணும்? அது மான்ஸ்டர் என்னை அட்டாக் பண்ண பார்த்தப்போ ரேபிட் ஃபோட்டோ அந்த விண்டுக்குள்ளே வந்தான். என்னை காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மான்ஸ்டர் அவங்கள அட்டாக் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நான் ஓடி வந்துட்டேன். இல்லை நீங்கள் திரும்பவும் போய் சொல்கிறீங்க. மாஸ்டர் பெல் சாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை பாருங்க, இது உலகத்திலே மாஸ்டர் பெல் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். அதனால உண்மையை சொல்லுங்க, மாஸ்டர் பெல் சாப்பிட்டு தானே? உண்மையை சொல்லுங்க போரஸ், மாஸ்டர் பெல் சாகல தானேன்னு சொல்லி ரோஷி கத்திக்கிட்டு இருக்க. ரோஷி அவசரப்படாத, சின்ன மன்னிச்சிருங்க. நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் ஹிதா உண்மை, பெல் இறந்துட்டான்னு அந்த போரஸ் சொன்னதை கேட்டு அவங்க எல்லாருமே சோகத்துலேயும் அதிர்ச்சிலையும் இருக்க.
அப்போ சொல்கிறேன்னா இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் அவங்கள அட்டாக் பண்ண வர ஸோ அதுக்கிட்ட தான் அவங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர் பெல் அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே இறந்துட்டீங்களா? என்னால் இது நம்பவே முடியல. அப்போது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரோஷி யோசிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்க. அப்போது ஒரு மான்ஸ்டர் அவங்க அட்டாக் பண்ண வர உடனே நம்ம ரோஷி யாரை விட்டு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் நிறைய மான்ஸ்டர்ஸ் அவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. உடனே நம்ம க்ரோஸ் அவன் ஃபயர் ஷாட்டை வச்சு அவங்களை அட்டாக் பண்ணால் அந்த அட்டாக்ல அவன் ஸ்வாடே கிராக் விட ஆரம்பிச்சிருது. என்கிட்ட இருக்கிற லாஸ்ட் மேஜிக் ஸ்வாட் இன்னும் ஒரு அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக இது உடச்சிருக்கும். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருந்தா சீக்கிரம் யோசிக்கிறதுலாம் டைம் இல்லை, அதுக்கு நிறைய வந்துட்டு இருக்கு ஓடுங்கன்னு அவங்க திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க ரொம்ப தூரம் ஓடி வந்து ஏதோ ஒரு டெட் எண்டை வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த இடம் வர டெட் எண்டாக இருக்குது. இப்போ மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா அதை கூட சண்டை போகிறது கஷ்டமாயிடும். அதனால சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். ஆனால் மொத்தம் எல்லாரும் டயர்டாக இருக்காங்க. அதே சமயத்தில் மாஸ்டர் பெல்லும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரோஸ் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஐஷா அந்த போரஸ் கிட்ட போயிட்டு போரஸ் இப்போ சொல்லு அங்கே என்ன நடந்துச்சு? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆனால் நீ ஃபுல் டீட்டெயிலாக சொல்லலை. இதை வாட்டி டீட்டெயில்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி ஐஷா கேட்க அதை போரஸும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த மான்ஸ்டர் என்ன அட்டாக் பண்ண பார்த்தப்போ ரேபிட் ஃபோர்த் அதை தடுத்தான். அவனுக்கும் அதுக்கும் நடந்த சண்டையில் அது அவன் கையை வெட்டிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் கழுத்தில் ஒரு அடி. அது அடிக்கி அவன் கண்டிப்பாக பொழைச்சிருக்கவே மாட்டான். சரி அப்புறம் என்னாச்சு? இல்லை அவ்வளோதான், அது ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக். அந்த அட்டாக்கை வாங்கினவங்க கண்டிப்பாக பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓ அப்படின்னா அவன் அந்த அட்டாக்ல செத்துட்டான்றியா? ஆனால் அதை உன்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா? இல்லை என்னால் கன்ஃபார்மெலாம் சொல்ல முடியாது. அதை அப்படி அட்டாக் பண்ணதுக்கப்புறம் விண்டிக்லேயே அவனை ஹீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவ்வளோ பெரிய காயத்தை ஹீலிங் மஞ்சுக்கால சரிப்படுத்த முடியாதுல்ல. ஒரு நிமிஷம், விண்டிக்லேயே அவரை சரிப்படுத்திருக்கானா அவருக்கு உயிர் இருந்திருக்குதுன்னு அர்த்தம். ஏன் ஒருவேளை அவரோட ஹீலிங் மச்சுக்கு அவரை சரிப்படுத்திருக்கூடாது? அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? பை த சான்ஸ் அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னா மாஸ்டர் பெல் செத்துட்டான்றது கன்ஃபார்மாக தெரியல. அதுதான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணணும். அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரோஷி யோசிச்சுட்ருக்க. ரோஷி கவலைப்படாத, நம்ம கேப்டன் அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்குறோம்ல, அவள் கண்டிப்பாக உயிரோட தரப்பா அப்படின்னு சொல்லி நம்ம க்ளோஸாக சொல்கிறான். சரி ஓகே, இந்த ஆள் சொல்கிறத கேட்டிங்களா? பிளானில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. வெளில தேடி போகிறோம். அப்போ உயிரோட இருந்தால் அவனை சேஃபாக கூட்டிகிட்டு சேஃப்டி பாயிண்ட்டுக்கு போகிறோம். இதுதான் நம்ம பிளான் போகிறதுதான். ஒரு நிமிஷம், அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்களா? எப்போ அந்த மான்ஸ்டர் இடத்துக்கு கண்டிப்பாக நான் வரமாட்டேன். நீங்கள் வேணா போயிட்டு வாங்கப்பா, நான் வரல. எது வரமாட்டியா? போகிறேன். ரேபிட் ஃபுட்டை பிண்டிக்கில் இப்போ உன்னை காப்பாற்றினாங்கன்னு சொன்னால அவங்க உன்னை காப்பாற்றணுப்பா. அவங்கள விட்டு ஓடி வந்திருக்கேன். இப்போ வரமாட்டேன் நான் சொல்கிறேன். அவங்க காப்பாற்றின நன்றி உனக்குள்ளே கொஞ்சமாக இருந்துச்சுன்னா ஒழுங்கா எங்க கூடப்பா. அப்புறம் நீ ஆம்பளை தானே, எப்பயாவது ஆம்பளை நடந்துக்கோ. சரி மற்ற எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியாக இருங்கன்னு அவள் சொன்ன வார்த்தையில் எல்லாருமே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஃபோர் லீடர் நான் இப்படி தான் இருக்கணும். லெவல் 4 நான் சும்மாப்பா. ஆனால் ஒரு சப்போர்ட்டாக அது என்னோட வேலை. அதை அவளே பார்த்துட்டா. ஸோ நான் இன்னும் என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ரோஷி மனசுக்குள்ளே வச்சுட்ருக்கா. கைஸ் ஒரு நிமிஷம், இப்போ நம்ம வெளியே போனால் கண்டிப்பாக நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கும். அதுவும் நாம் இப்படி இருக்கிற கண்டிஷனில் நம்மலாம் டயர்டாக இருக்கோம். நமக்கு ரெஸ்ட்டு தேவைப்பா. நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். சரி அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் தான் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நானும் போரஸை என்ட்ரன்ஸை பார்த்துக்கணுன்னு ஐஷா அந்த போரஸை கொண்டுட்டு என்ட்ரன்ஸை பார்த்துக்க போகிறா. தினதுக்கப்புறம் மற்ற எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு போனாலும் போகிற வழியில் கண்டிப்பாக நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நான் எப்படி சமாளிக்கிறது? மேஜிக் ஸ்வாட் இருந்தால் கூட அது சமாளிக்கலாம். ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு மேஜிக் ஸ்வாட் தான் இருக்குது. அது ஒவ்வொரு அட்டாக் பண்ணால் இது உடஞ்சிடும். இதை வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறது? எப்படி நாங்கள் பெல்லை ரீச் பண்ணுறதுன்னு சொல்லி க்ரோஸாக வச்சுட்டு இருக்கேன். மாஸ்டர் க்ரோஸா, நம்மக்கிட்ட சாப்பாடு கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு ரோஷி க்ரோஸாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே மற்றவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்கா. காட், இவங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறேன்? இல்லாடி ஃபர்ஸ்டஸ் எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு நம்ம க்ரோஸாக யோசிச்சு பார்த்தா, இதை பார் க்ரோஸா, ஒரு வெப்பனை நம்ம ஒர்க் ஷாப்பில் தான் மேக் பண்ணணும்னு கிடையாது. அதை வெப்பனை மேக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஹேமரும் சரியான மெட்டீரியல்கிட்ட சேர்த்து போதுமான அளவுக்கு நெருப்பு இருந்தால் நம்மளால எந்த இடத்துலையும் வெப்பனை மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த 5 ஸ்டார்ஸ் நம்ம க்ரோஸா கிட்ட சொல்லியிருப்பா. ஸோ அதான் யோசிச்சு பார்த்துட்டு எஸ் அதே தான் கைஸ் எல்லாரும் கேளுங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சமாளித்து நம்ம சேஃபாக 27th ஃப்ளோருக்கு போக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இது ஐடியாப்பா? ஆமாம், ஒரு மேஜிக் ஸ்வாட் இருந்தால் இந்த மான்ஸ்டர்ஸை நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம். அப்புறம் நம்ம நினச்ச மாதிரி அந்த 27th ஃப்ளோருக்கு போயிடலாம். என்ன சொல்றீங்க? வம்சோ, அப்படின்னா உங்களால் இந்த இடத்துல மேஜிக் ஸ்வாட் கிரியேட் பண்ண முடியுமா? இல்லை எனக்கு புரியல. அதை மேக் பண்ணுறது தேவைப்படுற எந்த மெட்டீரியல்ஸ் இல்லாமல் நாம் எப்படி கிரியேட் பண்ணுறது? அப்படியே தேவைப்பட்டாலும் எங்கே போய் தேடுறது? கவலைப்படாதீங்க, நம்ம ஸ்வாட்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸை நான் ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கேன். அதை வச்சு என்னால் மேஜிக் ஸ்வாட்டை கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டஞ்சனில் எனக்கு இது கிடச்சிது. இது ஒரு அடமெண்டியம். மொத்த டஞ்சன்லையும் ரொம்பவே ரேரான மெட்டீரியல். இதை வச்சு நம்மளால் மேஜிக் ஸ்வாட்டை கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் தான் என்ன பாதுகாக்கணும். ஸோ சொல்லுங்கள், என்ன நீங்கள் நம்ப தயாரா? ஒரு நிமிஷம், இந்த இடத்துல மேஜிக் ஸ்வாட்டை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறியா?
அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ சொல்கிற பிளான்லாம் வேலைக்கு ஆகாது. ஓ அப்படியா, சரி உங்ககிட்ட வேறு எதனா பிளான் இருக்கா? மற்றவங்கிட்ட எதனா பிளான் இருக்கா? ஏதாவது பிளான் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், சரி க்ரோஸா, உன்னால் முடியும்னு சொல்கிறல, அப்போ நான் கேட்குற கேள்விக்கு ஹானஸ்ட்டாக பதில் சொல்லு. உன்னால் முடியும்னு உண்மையில நீ நம்புறியா? நம்மக்கிட்ட என்னதான் இந்த ஹேமர், மெட்டீரியல், ஃபயர்னு எல்லாமே இருந்தாலும் ஜஸ்ட் இதை வச்சு மட்டும் மேஜிக் சோடை க்ரியேட் பண்ண முடியாது. அது எல்லாத்தையும் ஒன்ஸ் நீ கிளைம் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உன்னை பார்த்து நீங்கள் கேட்டுக்கணும், இது உன்னால் முடியுமான்னு. அப்படி நீ கேட்ட கேள்விக்கான பதில் முடியும்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னால் முடியும்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் சொன்னத்தை நம்ம க்ரோஸாக நினச்சி பார்த்துட்டு என்னால் முடியும்னு சொல்கிறான். அப்படின்னா சரி, நம்ம க்ரோஸை சொன்னது எல்லாருக்கும் கேட்டுச்சுல, அவன் மேஜிக் சோட கிராஃப்ட் பண்ணுற வரைக்கும் அவனை எந்த மான்ஸ்டரையும் நெருங்க விடக்கூடாது, அவனுக்கு நான் தான் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்ல. ஸோ இவங்களும் அதே மாதிரி நம்ம க்ரோஸாக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ரோஸா அந்த வெப்பனை மேக் பண்ணுறதுக்கு தேவையான ஃபயரை அவன்கிட்ட இருந்த லாஸ்ட் மேஜிக் சோட வச்சு கிரியேட் பண்ணிவிட்டு இப்போது அந்த மேஜிக் சோட கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோட முடிச்சிட்டு சரி கேஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இந்த வீடியோட கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும். ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஹீரோவோ ரியாவோ இன்னும் அந்த ரூம்ன்ற பிளேஸில் தான் ஸ்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அவங்க 26th ஃப்ளோருக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்ததுன்னு பார்த்தா ஒரே மாஸ்டர்ஸாக இருக்குது. ஸோ அதுக்குலாம் சண்டை போட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த போரஸை மீட் பண்ணுறாங்க. ஸோ அவனையும் ஒரு மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த போரஸை அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு காப்பாற்றிட்டு அப்படியே கூட்டிகிட்டு ஓடி வந்தால் கடைசியில் முட்டு சந்தில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சா அவனும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுக்கப்புறமா அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பெல்லை காப்பாற்றணும்னு சொல்லி கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த 26th ஃப்ளோரில் 27th ஃப்ளோரில் இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் கிளம்பி வந்துச்சு அப்படின்றதால இப்போ ஒரே மான்ஸ்டர்ஸ் மயமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மேஜிக் சோட தேவை. அந்த மேஜிக் சோட நான் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி க்ரோஸா மூன் வந்து எல்லாரையும் பாதுகாப்பாக இருக்க சொல்கிறான். ஸோ அவங்களும் பாதுகாப்பாக இருக்குங்க. இந்த பக்கம் இந்த க்ரோஸாவும் மேஜிக் சோட கிரியேட் பண்ணுறான். ஸோ இப்படி தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க எப்படி இந்த மேஜிக் சோட கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்க போகிறாங்க. இதை பக்கம் நம்ம ஹீரோ நம்ம ரியாவை கூட்டிகிட்டு எப்படி வெளியே வர போகிறா, அப்புறம் அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இவங்களும் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதனால அடுத்த சொல்லுக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் அடுத்த சொல்ல பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.